ஜென் தத்துவ கதை பார்க்கலாம். அசோகர் நமக்கு எல்லாமே தெரியும், மிகச்சிறந்த அரசர் எல்லாம். அந்த அசோகர் காட்டு வழியாக வீரர்களோடு போய்கிட்டு இருக்கார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ஜென் துறவிலாம் ரொம்ப எளிமையாக சாதாரணமாக இருப்பாங்க. அந்த மாதிரி அவர் சீடர்களோடு வந்துட்டுருக்கார். பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி சாதாரணமாக தான் இருப்பாங்க. இப்போ அவர் அந்த மாதிரி துறவி அதாவது ஜென் குரு இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது அசோகர் என்ன பண்ணுறாரு, பார்த்தோன்னே அந்த குதிரையை விட்டு இறங்கி அவருக்கு என்சான் கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறார். உடனே துறவி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் அமைச்சருக்கு ஒரு சந்தேகம். என்னடா அரசர் அசோகர் எவ்வளோ பெரியவர், ஒன்றும் இல்லாத இந்த துறவிக்கிட்ட போய் காலில் போய் விழுந்துட்டாரேன்னு அவருக்கு. இது எப்படி கேட்காமையே இருக்கிறது, ஆனாலும் கேட்கணுங்கிற எண்ணம். அதே மாதிரி அரண்மனைக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அமைச்சர் கேட்குறாரு அரசர்கிட்ட, ஒன்றுமே இல்லாதவர்கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ பெரிய இதில் இருக்கிறவர் போய் கீழே விழுந்தீங்க, நமஸ்காரம் பண்ணீங்க, அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாரு. அரசர் அதை சிரிச்சிட்டு சும்மா இருந்துட்டு, அன்னைக்கே சாயந்தரமாக வீரர்களை கூப்பிட்டு ஒரு ஆட்டுத்தலை, ஒரு புலித்தலை, ஒரு மனிதனுடைய தலை, மூணையும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்களும் போகிறாங்க. ஏன்னா அரச கட்டளை மீற முடியாது. அமைச்சருக்கு ஒரே திகைப்பாக இருக்குது, என்னடா இப்படி மாதிரி கேட்டுட்டாரேன்னு சொல்லி. இருந்தாலும் அரச கட்டளை நிறைவேற்றணும்னு சொல்லி வீரர்கள்லாம் போயிடுறாங்க. போயிட்டு எப்படியோ ஈஸியாக ஆட்டுத்தலை கிடச்சிருது. புலித்தலையை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் மனித தலை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுடுகாட்டில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக ரொம்ப இதாக இருக்குது. ஆனாலும் மூணையும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோன்னே அரசர் 3 கிடச்சதான்னு சொன்னால், இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொன்னோன்னே மனித தலையை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்குது, அருவருப்பாக. ஒரு எல்லாருடைய இதுவும் ஒரு மாதிரி இருக்குது அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு அரசர் 3ஐயும் விற்றுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அமைச்சர் அப்பையும் பார்த்துட்டு திகைச்சிக்கிட்டே இருக்கார், என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி. 3 பேர் போகிறாங்க. போயிட்டு அந்த 3 தலையை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ ஆட்டுத்தலை கொஞ்சம் ஈஸியாக விற்றுறது, புலித்தலையை கஷ்டப்பட்டு விற்றுறாங்க. மனித தலையை யாருமே வாங்கலை. திருப்பி அதை அரண்மனைக்கே கொண்டு வராங்க. அப்போ மனித தலையை பார்த்தோன்னே அரசர் என்ன நீங்கள் அதை கொண்டு வந்துட்டீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, யாருமே வாங்கலை. சரி, இலவசமாவது கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இலவசமாக கூட யாரும் வாங்க மாட்டேன்ட்டாங்க, நாங்கள் அதை கேட்டு பார்த்தோம். அப்போ தான் அரசர் சொல்கிறாரு, பார்த்தீங்களா அமைச்சரே, உயிரோடு இருக்கிற வரைக்கும் மனுஷன் எந்த அளவுக்கு ஆட்டம் போடுறான் பார்த்தீங்களா. ஆனால் உயிர் போயிடுச்சுன்னு சொன்னால் எந்த ஒரு இதுக்கும் மதிப்பு கிடையாது. ஆனால் துறவிகள், ஞானிகள் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பற்றற்ற நிலையில் எதுவும் தன்னோடது இல்லை, எதுவும் இங்கே இது செய்கிறதுக்கானது ஒன்றும் இல்லை அப்படின்னு துறந்த நிலையில், பற்றற்ற நிலையில் இருக்காங்க. எல்லாம் இருக்கும் பொழுதே. அதனால தான் அவங்கள நான் வணங்கினேன். இப்போ புரிஞ்சுதோ மனிதனோட வாழ்க்கையோட ரகசியம் அப்படின்னு சொல்கிறாரு. இதாங்க வாழ்க்கை. நன்றி.